ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மாடுதான் சொத்து. அந்த மாட்டை வைத்து தினமும் நிலத்தை உழுது விவசாயம் செய்து வந்தான். மாடும் மகிழ்ச்சியாக உழைத்தது. ஏனெனில் அது நிலத்தை உழுவதுதான் தன் கடமை என்று நினைத்தது. ஒரு நாள் விவசாயி நினைத்தான், இதை வைத்து சுமைகளையும் தூக்க வைக்கலாம் என்று. அவன் மாட்டின் மீது கனமான மூட்டைகளை ஏற்றினான். அப்போது மாடு அவனை நோக்கி, என் எஜமானே, நான் உழுவதற்காக படைக்கப்பட்டேன். விவசாயம் செய்வது என் இயல்பு. ஆனால் சுமை தூக்குவது என் திறமையல்ல. என்னை என் பணிக்கே பயன்படுத்துங்கள் என்றது. அதை கேட்ட விவசாயி சிந்தித்தான். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி திறமையும் நோக்கமும் இருக்கிறது என்பதை புரிந்தான். அந்த நாள் முதல் அவன் மாட்டை அதன் இயல்பான பணிக்கே பயன்படுத்தினான். கதையின் நெறி: ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்திற்காக படைக்கப்பட்டவர்கள். அவர்களின் இயல்பை மதிப்பதே நியாயம் என்று கதையை முடித்தாலும், இப்படி ஒரு சம்பவம் இஸ்ரவேல் சமூகத்தில் நடந்ததாக நபிமொழி கூறுகின்றது. எனவே இது கதையல்ல, நிஜம்.